மதத்தை அரசியல் மயமாக்குவது, அரசியலை மதமயமாக்குவது, இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து அவங்களுடைய துணை அமைப்புகளிலிருந்து பாஜக வரை செய்கிற வேலை. இப்போ அதைத்தான் இந்த மாநாடு என்கிற பேரில் அவங்க செய்கிறாங்க. இது ஆன்மீகம் என்பது பேரில் அவங்க சொல்லி கொண்டாலும் அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்தோடு அரசியல் பேசப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி தான். எனவே அவர்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களை அரசியல் மயப்படுத்துகிறோம், இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை. அது ஆன்மீகவாதிகள்ங்கிறவங்க அரசியலற்றவர்கள் கிடையாது. எல்லாருமே அவர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அரசியல் இருக்குது. இப்போ திரு ஷாம் சொன்னதுலேருந்து சரி, மற்ற நம்ம பலரும் பேசுவதிலிருந்து சரி, அரசியல் சார்பு உள்ளவர்கள், அவர்கள் மத நம்பிக்கை சார்ந்து பலரும் அதை சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் நாங்கள் திருச்சியில் நடத்த பேரணியில் அந்த முதன்மை முழக்கம் வச்சுருந்தோம், மதம் என்பது மக்களுக்கானதே தவிர அரசுக்கானது அல்ல அப்படின்னு. சரி, மக்கள் மத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அதை போய் யாரும் தடுக்க முடியாது. அதாவது அது தொடர்பான விமர்சன கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இருக்குது. ஒருத்தவருக்கு தன்னுடைய மத நம்பிக்கை சொல்வது போலவே மதத்தை நம்ப வேண்டாம் என்று சொல்வதும், மத நம்பிக்கை என்பது தேவையற்றதுன்னு சொல்வதும், அது கடவுள் நம்பிக்கை தேவையற்றது என்று சொல்வதும், அது தன்னுடைய அரசியலை சொல்வதற்கு, கருத்தை சொல்வதற்கு ஒருத்தவருக்கு உரிமை இருக்குது. அதைத்தான் தந்தை பெரியார் செய்தார். அதைத்தான் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தில் அரசியல் இல்ல, அவங்க இதெல்லாம் இப்ப அதே உரிமைகள் இவர்களுக்கு அவங்க நம்பக்கூடிய இருக்கலாம் இருக்கு. நீங்க அதாவது நீங்க இந்த தமிழ்நாட்டில் எடுத்துங்க, எத்தனாயிரம் கோயில்கள் இருக்கு. அது மத நம்பிக்கை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்களாக கோயில்கள் திகழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் மத நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்போது அது மிக குறைவாக தான் இருக்குது. மத நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கான நிறுவனங்கள் தான் பல்லாயிரக்கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு. எனவே யார் இப்போ அதை மறுத்து சொல்கிறவர்களுக்கு தான் இடம் தேவை, அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவதற்கு, மத மறுப்பு கொள்கையை பேசுவதற்கு ஒருவருக்கான உரிமை இருக்குது, அதுக்கான இடம் அங்கே இருக்குது. அதை நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கு.